Hello friends, welcome back to my channel Vanitha Vlogs. இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே குக் பண்ணும்போது விழுற சாமான் எல்லாத்தையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டாலே சிங்க் ஏரியா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி புதுசா வாங்குற கண்டெய்னர்ஸ்ல ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்கிரீன் கிளீனிங் சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு காட்டன் கிளாத்தால வைப் பண்ணி பாருங்களேன். ஈஸியா கைண்டிட்டு வந்துடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு இல்லையா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். வாஷ் பண்ண சாமான் எல்லாத்தையுமே பேஸ்கெட்லயே வைக்காம அப்பப்ப அந்தந்த பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாலே கிச்சன் கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பேஸ்கெட்ல இருக்க உப்பு கரையை போக்க இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்றேன். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயுமே கிடைக்கும். இத கொஞ்சம் எடுத்து உப்பு கரை இருக்க இடத்துல ஜஸ்ட் லைட்டா ஸ்க்ரப் பண்ணாலே போதும். சூப்பரா கரையை எடுத்துரும். சாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ண கையோட சிங்க் ஏரியாவையும் லிக்விட் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே சிங்க் எப்பவுமே புதுசு போல மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிளீனிங் ஒர்க்னாவே இந்த மேஜிக் லிக்விட நான் ரெடி பண்ணிடுவேன். விம் ஜெல்லோட வாட்டர் ஆட் பண்ணிட்டு வினிகர், பேக்கிங் சோடா, லெமனையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி கிளீனிங் ஏஜென்ட்டா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜை நம்ம அப்பப்ப யூஸ் பண்றதுனால டோர்ல எல்லா இடத்துலயுமே கரை அங்கங்க நின்னுடும். இந்த லிக்விடை வச்சு தொடச்சாலே கரையை நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. ஃப்ரிட்ஜ் மேல யூஸ் பண்ற கவரை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம மாத்திட்டாலே ஓரளவுக்கு டஸ்ட் நம்ம வராம நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட கிராக்கரி யூனிட். ஓப்பன் ஷெல்ஃபா இருக்கிறதுனால அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சுட்டாலே ஓரளவுக்கு டஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். இந்த ஒரு லிக்விட் போதுங்க. என்னோட ஓடிஜியும் நான் கிளீன் பண்ணிட்டேன். பிசு பிசுன்னு இருந்த என் ஆர்ஓவையும் கிளீன் பண்ணிட்டேன். எவ்வளவு பல்லன்னு ஆக்கிடுச்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கு இல்லைங்களா? கேஸ் ஸ்டவ் பர்னர் சுத்தி கரையா தான் இருக்கு. அதே லிக்விடை வச்சு ஒரு ஓல்டு டூத் பிரஷ் வச்சு இடுப்புல இருக்க கரையை ஃபுல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் போர்ட்ல இருக்க எண்ணெய் பிசுக்கையும் இதே லிக்விடை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டப்ல டிடர்ஜென்ட் லிக்விட் கூட ஹாட் வாட்டர், பேக்கிங் சோடா போட்டு கிச்சன் டவல் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணீங்கன்னா அதுல இருக்க கரை ஃபுல்லாத்தையுமே எடுத்துரும் இந்த பேக்கிங் சோடா. இந்த டிப்பையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்பெல்லாம் வீட்டை பெருக்குறீங்களோ அப்பயே கையோட டஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒட்டடைங்க நிறைய சேராது உங்க வீட்டுல. அவ்வளவுதாங்க, கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. அதை வச்சு ஃபுல் கிச்சனையும் பக்காவா கிளீன் பண்ணிட்டேன். பார்க்கவே நீட்டா இருக்கு இல்லைங்களா? நான் கொடுத்த டிப்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.